நான் உடல் அல்ல, நான் மனமும் அல்ல. நான் என் பெயரும் அல்ல, நான் என் ஊரும் அல்ல, என் படிப்பும் அல்ல, என் வேலையும் அல்ல, என் மதமும் அல்ல, என் சமூகமும் அல்ல. அப்போ நான் யாரு? ஹாய் வெல்வெட்டீஸ், நான் உங்கள் மானஷா. நாம் பிறந்த நாளில் இருந்து இந்த உலகம் நமக்கு நிறைய அடையாளங்களை கொடுக்க ஆரம்பிச்சிரும். இந்த குடும்பத்துக்குள்ள, இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, இந்த மதத்தை சேர்ந்தவங்க, அப்புறமா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, இந்த டிகிரி, இந்த வேலை, இந்த பதவி, இந்த சம்பளம், இந்த உறவு, இந்த வீடு, இந்த சொத்து, இப்படி நம்ம லைஃப் ஃபுல்லாகவே நிறைய அடையாளங்களை நம்ம சேகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கோம். அதில் பெருசாக எந்த தப்பும் இல்லை. ஆனால் நம்ம ஒரே ஒரு இடத்துல தான் தவறு செய்கிறோம். இந்த அடையாளங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதி அப்படிங்கிறத மறந்துட்டு நம்ம அந்த அடையாளமாகவே மாறி போய் அதுவே வாழ்க்கை அப்படின்னு வாழ ஆரம்பிச்சிடுறோம். நான் ஒரு டீச்சர், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு அம்மா, நான் ஒரு மனைவி, நான் ஒரு கணவன், நான் ஒரு பிஸ்னஸ்மேன் அப்படின்னு நான்னு நம்ம அந்த அடையாளமாகவே நம்ம மாறி போயிடுறோம். அந்த அடையாளம் நாளைக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா, வேலை போயிடுச்சுன்னா, ரிட்டையர் ஆகிட்டோன்னா, அந்த உறவு நீடிக்கலைன்னா, பிள்ளைகள் வளர்ந்து அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போயிட்டாங்கன்னா, சொத்தெல்லாம் வித்துட்டோம் அப்படின்னா, அப்போ நாம் யாரு? நிறைய பேருக்கு வாழ்க்கையோட நடுப்பகுதியில் வர பெரிய குழப்பம் இதுதான். ஏன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே வாழ்க்கையை அந்த அடையாளத்தோட இணைச்சிக்கிட்டே இருக்கும். சில அம்மாக்கள் குழந்தையோட அம்மாவாகவே கடைசி வரைக்கும் வாழ்வாங்க. திடீர்னு குழந்தைங்க வளர்ந்து வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ இல்லை கல்யாணமோ பண்ணி போயிட்டா அவங்களுக்கு ஒரே வெறுமை ஆயிடுது. அவங்களுக்கு செய்யறதுக்கு எதுவுமே இல்லாமல் போயிடுது. சில பேர் வேலையோட இணைச்சிக்குவாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆனப்புறம் இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு தோணும். சில பேர் சில உறவுகளோட தன்னை இணைச்சிக்குவாங்க. அந்த உறவுகள் முடிஞ்சு போன உடனேயும் நாமளே இல்லாத மாதிரி காணாமல் போயிட்ட மாதிரி நினைப்பாங்க. நம்மளோட பல கஷ்டங்களுக்கு காரணம் அப்போ நடக்கிற விஷயங்கள் இல்லை, அந்த அடையாளங்களோட நம்மளோட பற்றுதல் தான். நாம் இந்த மாதிரி இருக்கணும், மற்றவங்க என்னை பற்றி நல்லா நினைக்கணும், என் இமேஜ் கெடக்கூடாது, என் ஸ்டேட்டஸ் குறையக்கூடாது, என்னோட பேரை நான் காப்பாற்றிக்கணும்னு நம்மளே நிறைய விஷயங்களை சுமந்துக்கிட்டே இருக்கோம். மினிமலிசம் பற்றி பேசும்போது பெரும்பாலும் பொருட்களை பற்றி தான் பேசுவோம். தேவையில்லாத பொருட்களை வீட்டிலேருந்து வெளியேற்றுறது, கிளட்டரை குறைக்கிறது. ஆனால் அதை விட ஒரு பெரிய கிளட்டர் இருக்குது, அதுதான் எமோஷ்னல் கிளட்டர். நம்ம பற்றிய பழைய கதைகள், பழைய காயங்கள், மற்றவங்க நமக்கு கொடுத்த பெயர்கள், குண்டு பொண்ணு, ஒல்லி பொண்ணு, வாயாடி, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் கூட ஒரு மாதிரியான கிளட்டர் தான். நான் ஒரு கொஷின் கேட்கட்டுமா? உங்களோட டிகிரியை எடுத்துட்டா, உங்களோட வேலையை எடுத்துட்டா, உங்களோட பதவியையும் ரிமூவ் பண்ணிட்டா, உங்களோட சமூக அடையாளத்தையும் எடுத்துட்டா, மற்றவங்க உங்களை பற்றி சொன்ன எல்லா பேர்களையும் எடுத்துட்டா, கடைசியில் என்ன இருக்கு? இந்த கேள்விக்கு நமக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இதுக்கு பதில் கிடையாது. இது நம்மளோட அறிவால் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமும் இல்லை, ஒரு மாதிரி அனுபவிக்க வேண்டிய விஷயம். அதை தான் ஆர்ட் ஆஃப் பீயிங் நத்திங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றுமில்லாமல் இருப்பது. அப்படி இருக்கிறது தோல்வி இல்லை, அது சோம்பேறித்தனம் இல்லை, எதையும் சாதிக்காமல் இருக்கிறதும் இல்லை. நம்மளோட அடையாளங்களை தற்காலிகமானது அப்படின்னு பார்க்க கற்றுக்கிறது. நான் ஒரு வேலையை செய்கிறேன், ஆனால் நான் அந்த வேலை மட்டும் இல்லை. எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஆனால் நான் அந்த குடும்ப பாத்திரம் மட்டும் இல்லை. எனக்கு ஒரு பேர் இருக்குது, ஆனால் நான் அந்த பேர் மட்டும் இல்லை. இந்த உணர்வு வர ஆரம்பிச்சதுன்னா நமக்கு ஒரு விதமான சுதந்திரம் கிடைக்கும். மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற முக்கியத்துவம் குறைஞ்சிரும். நம்மளோட உடல் அமைப்பை பற்றி, அழகை பற்றி, நிறத்தை பற்றி, நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸை பற்றி, நம்மளோட குழந்தைகளை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி, வேலையை பற்றி, சம்பளத்தை பற்றி, அதை பற்றி எல்லாம் நமக்கு மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிற எண்ணமே இருக்காது. நம்மளா இருக்கலாம். அதனால தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் குறைஞ்சி போயிடும். தனிமை கூட கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும். இந்த உலகம் எப்போதும் நம்மளை ஏதாவது ஒன்றா இருக்க சொல்லிக்கிட்டே இருக்கும். பெரிய ஆளாக இருக்கணும், பிரபலமாக இருக்கணும், பணக்காரங்களாக இருக்கணும், வெற்றி பெறணும். ஆனால் ஒரு தடவை கூட இந்த உலகம் நம்மளை கேட்கலையே, நீ உண்மையிலேயே யாரு? ஒருவேளை வாழ்க்கையோட உண்மையான பயணம் ஏதாவது ஒன்றா ஆகிறது கிடையாது. நம் யார் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதா கூட இருக்கலாம். நான் என் வேலை இல்லை, நான் என் சம்பளம் அல்ல, நான் என் தோல்வி அல்ல, நான் என் வெற்றி அல்ல, நான் மற்றவர்கள் கொடுத்த பெயர்களும் அல்ல, நான் என்னை பற்றிய பழைய கதைகளும் அல்ல.
அப்படி என்றால் நான் யார்? அதுக்கு நம்மக்கிட்ட பதில் கிடையாது. ஏன்னா அது ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள கண்டுபிடிக்க வேண்டிய பதில். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்ல முடியும். எல்லா அடையாளங்களையும் பிடிச்சுக்கிட்டு வாழ்ந்தபோது கிடைக்காத ஒரு வித அமைதி அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடும் பொழுது கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த உலகம் நம்மளை பல பெயர்களால் அழைக்கும். மகள், மனைவி, அம்மா, இன்ஜினியர், டாக்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லும். ஆனால் ஒரு நாள் அதை எல்லாத்தையும் தாண்டி என்னை பார்க்கும்போது நான் யாருமே இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த நேரத்தில் தான் நமக்கு ஒரு பெரிய சுதந்திரம் கிடைக்கும். அது வெறுமையா இல்லை, அது மற்றவங்க கொடுத்த எல்லா அடையாளங்கள்ல இருந்தும் ஒரு விடுதலை. ஒரு குழந்தைகிட்ட போய் நான் யார் தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்க தெரியுமா, என்னோட சொத்து எவ்வளோ இருக்க தெரியுமா, அந்த சொசைட்டியில் எனக்கு என்ன அந்தஸ்து இருக்குது தெரியுமா, இதெல்லாம் நம்ம சொல்லி அதுக்கிட்ட பேச முயற்சி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒன்றும் புரியாது. நம்ம அதுக்கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ, நம்மளை அதுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நமக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும், நம்மக்கிட்ட எப்படி அன்பாக இருக்கணும்னு அது முடிவு பண்ணோம். அதனால நம்ம எப்போதும் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு குழந்தைகிட்ட எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் எப்போதுமே இருக்கணும். நம்மக்கிட்ட ஒரு பெட்ஸ் இருக்குது, நம்ம ஒரு பெரிய டாக்டர், இன்ஜினியர், சொசைட்டியில் பெரிய அந்தஸ்து இருக்குது, நம்ம பெரிய ஆளுங்கிறதுக்காக அது நம்மளை மதிக்குதா? கிடையாது. அதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு நம்மளை பிடிச்சிருந்தா தான். நம்ம தெரியாத இடத்துக்கு போவோம், வெளியூருக்கு போவோம், வெளிநாடுகளுக்கு போவோம், எல்லா இடத்துலையுமே நம்மளை தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு கிடையாது. ஆனாலும் நமக்குரிய ரெஸ்பெக்ட் நமக்கு கிடைக்கிது, நம்மக்கிட்ட ஒரே மாதிரி எல்லாரும் நடந்துக்கிறாங்க அப்படின்னா அது எதனால்? அது நம்மளுடைய பண்புனால், நம்மளுடைய குணங்களால், நம்மளோட கேரக்டர்னால். அதில் தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் நம்மளோட ஐடென்டிட்டி. அதுதான் எப்போதுமே நம்மளை விட்டு மாறவே மாறாது. நம்ம லைஃப்பில் நம்ம செஞ்சுக்கிறது எல்லாமே நம்மளோட ஐடென்டிட்டிக்காக தானே தவிர நமக்காக கிடையாது. நம்ம வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், நம்ம சுற்றி அமைச்சிக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் அந்த ஐடென்டிட்டிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோமே தவிர நமக்கு நல்லா இருக்கா, நம்ம அவங்களோட இருக்க முடியுமா, நமக்கு சந்தோஷம் தருதா அப்படிங்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ணுறதே கிடையாது. ஐடென்டிட்டி அப்படிங்கிறது சும்மா இப்போது எனக்கெல்லாம் நிறைய ஐடென்டிட்டி என்னோடய சொசைட்டி கொடுத்துருக்கு, ரிலேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க, எங்கள் அம்மா அப்பாவே கொடுத்துருக்காங்க. நானாகவும் சில இதை தேடி வச்சுருந்தேன். ஆனால் அது எதுவுமே யூஸ் ஆகலை, எல்லாத்தையுமே நம்ம விட்டாச்சு. அதெல்லாமே சுமந்துட்டு இருக்கும் பொழுது நெகட்டிவாக இருந்தாலும் அது நம்மளோட முதுகில் வந்துடுது, பாசிட்டிவாக இருந்தாலும் நம்ம தலையில் தூக்கி வச்சுக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஐடென்டிட்டியெல்லாம் சுமந்துக்கிட்டே நம்ம வாழ்க்கையை நகர்த்தும் பொழுது அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், பாரமாக இருக்கும். நம்மளோட லைஃப்பை சுருக்கிக்க தான் செய்கிறோமே தவிர அந்த ஐடென்டிட்டியால் நமக்கு எந்த பிரயோஜனமுமே கிடையாது. அதனால் அதெல்லாம் அந்தந்த டைமில் அந்தந்த சூழ்நிலைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அதையே நம்ம சுமந்துக்கிட்டு இருக்க வேண்டாம். ஒன்ஸ் அதெல்லாம் விட்டுட்டு பாருங்களேன், அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். இந்த உலகம் ரொம்ப பெருசாக இருக்கும், வாழ்க்கை ரொம்ப சுதந்திரமாக இருக்கும். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானஷா.